Super Sarvana Stores. Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots just 24 lakhs onwards. Call 96268 99268. தன்னுடைய இடங்களை கேட்டு பெறுவதும் அதற்கான கூட்டங்கள் நடத்துவதும் இயல்பானது. இது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் மட்டும் இல்லை, எல்லா இயக்கங்கள்லையும் நம்ம நடைமுறை தான். ஒரு பரபரப்பான வெற்றி கூட்டணி அங்கே ஒரு சலசலப்பு இருக்குதோ அல்ல ஒரு சலசலப்பை உருவாக்கிடலாமோன்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. 39 சீட் இடங்கள் தான் கேட்டார்கள் என்பதும் 2 ராஜ்யசபா கேட்டார்கள் என்பதும் இதெல்லாம் தீர்மானிக்கப்பட்ட அல்லது காங்கிரஸ் இயக்கத்தால் பத்திரிகையாளருக்கு கொடுக்கப்பட்ட செய்தி அல்ல. காங்கிரஸ் கட்சிக்கு பூத்தில் கூட வேலை செய்யறதுக்கு ஆளே இல்லை, இவங்க ஏன் இவ்வளோ இடத்த கேட்குறாங்க, உங்களுடைய பதில் என்னவா? 3ஆம் கட்ட தலைவர்கள் பேசுவது அது 3ஆம் கட்டமாக தான் நம்ம வைத்துக் கொள்ளலாம். பிரதான தலைவர்கள் என்ன பேசுகிறார்கள்? காங்கிரஸ் தலைமையே தாவேக்காவோட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறதா ஒரு சொல்றாங்களே சார், அது உண்மையா சார்? அது இப்போ என்ன தேவை? யாரோடு கூட்டணி அமைத்தால் வலிமையாக இருக்கும்? தேர்தலில் எப்படி வெற்றி கொள்வது? 40-45 தொகுதி வேணும்ன்றீங்க, அது தாவேக்கா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்களே, அப்புறம் அப்போ கூட எதுக்கு அந்த ஹெசிடேஷன் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? தாவேக்கா என்ற இயக்கம் புதிதாக துவங்கப்பட்ட இயக்கம். இன்றைக்கு ஆளக்கூடிய பிஜேபிக்கு எதிராக வலிமையான கருத்துக்களை எடுத்து வைத்தார்களா என்றால் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. கொள்கை எதிரின்றாங்களே, கொள்கை எதிரின்னு சொன்னா போதாது. நீங்க செய்திருக்காங்களா? அதனுடைய நடைமுறையில் இதாக இருக்கா? போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்களா? மதுரைக்கு பிரதமர் ஏதாவது சொன்னாரா? என்டிஏ தலைமையில தான் ஆட்சின்னு சொல்றாரு. தமிழகத்துல என்டிஏ கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்லவே இல்லை. தமிழக மக்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள், இவர்கள் தமிழுக்கு எதிரானவர்கள், தமிழ் மக்களுக்கு எதிரானவர்கள், இந்த மக்களுடைய இணக்கத்துக்கு எதிரானவர்களுக்கு ஒரு பிரிவினைவாத சக்தி, பொய்யர்கள் என்பதை மக்கள் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால எத்தனை குட்டிக்கரணம் அடித்தாலும் நரேந்திர மோடியுடைய இந்த ஜாலங்கள் இங்கே எடுபட போறதில்லை. பாரதிய ஜனதாவினுடைய இருக்கைக்கு கீழ் இருக்கிற ஒரு அமைப்பாக மாறிடுச்சு. அது இனி அதிமுகவாக இருக்காது. ஏன்னா அதிமுக அவங்க முடிந்த வரைக்கும் பிளவுபடுத்தியாச்சு. எடப்பாடிக்கு சிறையும் பாரதிய ஜனதாவினுடைய ஒருவர் முதலமைச்சர் ஆகுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. அவங்களோட கால்குலேஷன் அப்படிதான். அதான் கால்குலேஷன். நீங்க வந்த பிறகு கொலை வழக்குல அவரை உள்ள வைப்பாங்க, ஆட்டோமேட்டிக்கா. எடப்பாடி அச்சத்தில் இருக்கிறாரு. இன்றைக்கு அவருடைய இயக்கத்தை, தமிழ் மக்கள் நம்பின இயக்கத்தை கொண்டு அடக்கி வச்சிருக்கிறார். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திரு லாரன்ஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். திமுக காங்கிரஸ் கூட்டணியில் என்னதான் சார் பிரச்சனை போயிட்டு இருக்கு? என்னன்னா, ஒரு பக்கம் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்றாரு, இழுபறிலாம் எதுவுமே இல்லை, எங்களுக்குள்ள உறவுலாம் சுமூகமா இருக்கு அப்படின்றாரு. எப்பேற்பட்ட இயக்கம் காங்கிரஸ் கட்சி, ஆனா கூட்டணிக்கு ஒரு தொகுதி பங்கீடுக்கு இவ்வளவு இறங்கி வர்றதுக்கான காரணம் என்ன சார்? ஜனநாயக இயக்கங்கள் தன்னுடைய இடங்களை கேட்டு பெறுவதும் அதற்கான கூட்டங்கள் நடத்துவதும் இயல்பானது தான். இதற்கு முந்தைய காலகட்டங்களிலும் இது போன்ற நிகழ்வுகள் நடந்துட்டு தான் இருக்கு. இது காங்கிரஸ் திமுக கூட்டணியில் மட்டும் இல்லை, எல்லா இயக்கங்கள்லையும் நம்மளோட நடைமுறை தான். அதுக்கு இடங்களை கேட்பாங்க. திராவிட முன்னேற்ற கழகம் இன்ன பிற இயக்கங்களுக்கு இவ்வளவு இடங்களை வழங்கியிருக்கிறோம், இவ்வளவு இடங்கள் தான் இனிமேல் இருக்கிறது, இதை எப்படி நம்ம பகிர்ந்து கொள்வது என்பது மாறி மாறி ஆய்வு கூட்டங்கள் நடத்துவது இயல்பானது தான். அது இந்தியா கூட்டணியில் மட்டும்தான் அந்த நிகழ்வானா இல்லை. நீங்கள் என்டிஏ கூட்டணியை பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுவரைக்கும் எந்த விதமான அறிவிப்புகளும் வரலை. அங்கேயும் பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு தான் இருக்குது. ஆனால் பத்திரிகைகளில் அது ஒரு கொஞ்சம் விழாக்குவலமாக எழுதுறது வழக்கம்தான். அது ஒன்றும் பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம் அல்ல. ஆனால் பத்திரிகையாளர்கள் பார்த்தீங்கன்னா இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு தான் அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னா அது தெரிஞ்சுக்கணும்ல, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்னன்ட்டு. அதுக்கான விளக்கம் செல்வ பெருந்தகை அவர்கள் சரியா கொடுக்குறாரான்ற அந்த இடத்துல இல்லை கேள்வி வருது. உங்களுக்கு காய்க்கிற மரத்தில் தான் கல்லறி விடும். ஒரு பரபரப்பான வெற்றி கூட்டணி அங்கே ஒரு சலசலப்பு இருக்குதோ அல்ல ஒரு சலசலப்பை உருவாக்கிடலாமோன்னு ஒரு சிலர் நினைக்கிறாங்க. அந்த வெற்றி கூட்டணியுடைய பரபரப்பாக செய்திகளில் சொல்வது இயல்பானதான். வழக்கமாக எல்லா காலங்கள்லையும் இதற்கு முந்தைய நேரங்கள்ல எல்லாம் ரொம்ப முன்னக்கூட்டியே தீர்மானிக்கப்பட்டதல்ல. தேர்தல் நெருங்குகின்ற போது தான் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும். கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான குழு அமைத்து சில நாட்கள் தான் ஆயிடுச்சு. ஒரே நாளில் அமைய வேண்டும் என்பதெல்லாம் கட்டாயம் இல்லை. அதிக இடங்களை கேட்கிறார்கள் காங்கிரஸ். அதை எப்படி கொடுப்பது, அதற்கான சாத்தியக்கூறுகள் என்ன, இது பற்றியான ஆய்வுகள் நடக்கும். அதை பற்றி பேசுவார்கள். காங்கிரஸ் தலைவர்கள் கருத்துக்களை எடுத்து சொல்லுவாங்க, தொண்டர்களுடைய கருத்துக்களை எடுத்து சொல்லப்படும். அது தலைமை கேட்டு அதற்கான வாய்ப்புகளை பொறுத்து கூட்டணியில் நல்ல இடங்கள் கிடைக்கும். கடந்த தேர்தலில் 25 இடங்கள் கிடைக்கப்பெற்றது. இந்த தேர்தல் அதை விட அதிகமாக கிடைக்கும் என்பதில் எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது, கிடைக்க வாய்ப்பு இருக்குது. தலைமை என்ன சொல்லியிருக்குன்னா, இந்த வாட்டி குறைஞ்சது 39 சீட்டு ப்ளஸ்
2 ராஜ்யசபா சீட் எங்களுக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னதா ஒரு தகவல். ஆனால் இப்போ இறங்கி வந்துட்டு ஒரு 30-31 சீட்டோ கொடுத்தா பரவாயில்ல அப்படின்ற மாதிரியும் காங்கிரஸ் தலைமை சொன்னதா சொல்றாங்க. அதே மாதிரி திமுக 29க்கே ஓகே அப்படின்ற மாதிரி சொன்னதா இதை வந்து தொண்டர்களோட மனநிலை எப்படி சார் இருக்கு? இப்போ இதுல எல்லாமே உறுதி இல்லாத சில கதைகள் தான். 39 சீட் இடங்கள் தான் கேட்டார்கள் என்பதும் 2 ராஜ்யசபா கேட்டார்கள் என்பதும் இதெல்லாம் தீர்மானிக்கப்பட்ட அல்லது காங்கிரஸ் இயக்கத்தால் பத்திரிகையாளருக்கு கொடுக்கப்பட்ட செய்தி அல்ல, ஒரு அனுமானங்கள் தான். இத்தனை கேட்கிறார்கள், நாங்கள் வந்து 39 அல்ல, அதை விட அதிகமான 65 இடங்களை முதல்ல 70 இடங்கள் கொடுத்தார்கள், அப்புறம் 65 இடங்களை தேர்வு செய்தோம். இந்த மாதிரி நாங்கள் நிறைய இடங்களை எங்கெல்லாம் போட்டியிட்டு வெற்றி வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இதெல்லாம் நாங்கள் நிறைய பட்டியலிடப்பட்டிருக்கு. ஆனால் இந்த கூட்டணியில் நாம் அப்படி கேட்பது முறையல்ல, இன்னும் பிற கட்சிகள் இருக்குது, அதுக்கும் கொடுக்க வேணும், நமக்கும் தர வேணும். அதனால நாங்கள் எங்களுக்கு அந்த சூழ்நிலைக்கு ஏற்றப்போ தான் எங்களுடைய எண்ணிக்கை இருக்குது, தலைவர்கள் கேட்டிருக்காங்க. அது அறுதியிட்டு கூற முடியாது, இத்தனை சீட்டுகள் தான் கேட்டாங்க, இதை இவங்க தரமாட்டேன்னு சொல்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. சில இடங்களை கேட்கும்போது அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முக்கிய தலைவர்களுக்கு அந்த தொகுதியாக இருக்கலாம், அதே போன்று மற்ற இன்னபிற கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளுடைய முக்கிய தொகுதிகளாக இருக்கலாம், முக்கிய தலைவர்களுடைய தொகுதிகளாக இருக்கலாம். அதை பற்றி பேசி இந்த தொகுதியை எடுத்துக்கிட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதான ஒரு தலைவருடைய தொகுதி, இதை உங்களுக்கு நாங்கள் கொடுத்தா அவர் அந்த போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போனால் அது கழகத்துக்கு நன்றாக இருக்காது. இப்படி பல்வேறு டிஸ்கஷன்ஸ் ஓடும். அதே மாதிரி காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய முக்கியமான தலைவர் இந்த தொகுதியில் போட்டியிடணும், எங்களுக்கு இந்த தொகுதியை கட்டாயம் வேணும், இந்த மாதிரிப்பட்ட பேச்சுவார்த்தைகள் தான் நடக்குதே தவிர ஒரு விமர்சனமாக எடுத்து ஒரு பகைமைக்கான பேச்சுவார்த்தையோ இழுபறியோ இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இல்லை, நீங்கள் இப்படி சொல்றீங்க சார். ஆனால் இப்போ வந்து தொண்டர்களுடைய மனநிலை நாளைக்கு வந்து களத்தில் போய் வேலை செய்யும் போது திமுக காங்கிரஸ் இடையே அந்த தொண்டர்கள் வந்து இணக்கமாக வேலை செய்வாங்களான்ற அந்த கேள்வி வந்திருக்கு சார். இதுக்கப்புறம் தலைமைக்கு கட்டுப்படுகிறவர்கள் இணக்கம் தானாக ஏற்பட்டுவிடும். உங்களுக்கு கூட்டணி முடிவான உடனே பத்திரிகை செய்திகள் வெளிவரும், தொலைக்காட்சி செய்திகள் வெளிவரும், தலைவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும்போது இயல்பாகவே தொண்டர்கள் அதற்கு கட்டுப்பட்டு உடனடியாக அதுக்கான வேகத்தோட முழு வீச்சா வேலைக்கு இறங்கிடுவாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் கட்டளையிட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அத்தனை தொண்டர்களும் கடைகோடி தொண்டர்களும் உடனடியாக முழுமூச்சா வேலையை தொடங்குவாங்க. எந்த கட்சிக்கு வாக்கு சேர்க்கணும் என்பதை விட இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கிலையும் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக வேண்டிய என்ற நோக்கிலையும் அவங்க வேலையை செய்வாங்க. அதே போல காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய தலைவர் ராகுல் காந்தி அவர்களும் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் தலைவர் செல்வ பிறந்தவர்களும் ஆணையிட்ட உடனே அடிமட்ட தொண்டன் வரை அந்த பணியை முழுவீச்சு செயல்படுத்துவான். அதில் எந்த வேறுபாடுகளும் இருக்காது. இந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கு உழைப்பான் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா திமுக சைட்லேருந்து ஒரு குற்றச்சாட்டு ஒன்று வச்சாங்க சார். என்னன்னா காங்கிரஸ் கட்சிக்கு வந்து பூத்தில் கூட வேலை செய்யறதுக்கு ஆளே இல்லை, இவங்க ஏன் இவ்வளோ இடத்த கேட்குறாங்க, அவங்களோட வலிமையை அவங்களே புரியாம வந்து ஆசைப்படுறதுக்காக கேட்கறோட கொடுத்துடலாமா அப்படின்ற மாதிரியும் பல திமுகவினர் பேசினாங்களே சார். உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? அதாவது 3ஆம் கட்ட தலைவர்களுடைய பேச்சு என்பது இது மாதிரி உசுப்பதி குசும்பா எல்லாம் பேசுவது வழக்கம்தான். அது எல்லா இயக்கங்களையும் இருக்கு. வெறும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மட்டும்தான் இருக்கானா? இல்லை, எல்லா இயக்கங்களும் இருக்கு. நீங்கள் விடுதலை சிறுத்தைகளில் கேட்டாங்க, கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் கேட்டாங்க, இப்படி பல்வேறு இயக்கங்கள் தங்களுடைய சீட்டுகள் அதிகரித்து கேட்பது, தங்களுடைய இருப்பை எப்படி என்று நிலைநிறுத்தாமல் பேசுவது, இதெல்லாம் இயல்பானது தான். அது ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம் அல்ல. 3ஆம் கட்ட தலைவர்கள் பேசுவது அது 3ஆம் கட்டமாக தான் நம்ம வைத்துக் கொள்ளணும். பிரதான தலைவர்கள் என்ன பேசுகிறார்கள், தலைவர் ஸ்டாலின் கூட்டணியுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசுகிறார், காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய தலைவர் செல்வ பிறந்தகை என்ன பேசுகிறார், இதுதான் நம்ம முக்கியத்துவமாக எடுத்துக்கிடணுமே தவிர இன்னும் சில தலைவர்கள் பேசுவதே அவங்களுடைய ஆசை இல்லை தொண்டர்களுடைய ஆசை, பல்வேறு காரணிகளாக அவங்க பேசலாம். அதை நம்ம ஒரு பெருசாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அந்த தலைவர்களும் இந்த தலைமை என்ன சொல்லுதோ அதை கட்டுப்பட்டு தான் ஆகணும். அதனால ஆட்டோமேட்டிக்காக அது செட்டில் ஆயிரும். ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து பிளவு ஏற்பட போகுது அப்படின்னு சொன்ன உடனேயே அடுத்த வந்து தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே செல்வ பிறந்தகை அவர்களும் சிதம்பரம் அவர்களுமே வந்து காங்கிரஸ் கட்சியிலேருந்து பிரிஞ்சு ஒன்று திமுகவில் இணைவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வரைக்கும் பேச போயிட்டாங்க சார். என்னதான் சார் நடக்குமா சார்? இதெல்லாம் உடையுமா சார் ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் கட்சி? அதாவது காங்கிரஸ் பேருக்கும் உடைவதற்கான எந்த வாய்ப்பும் இல்லை. கடந்த காலங்களை போல கூட இல்லை. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரு வலிமையான தலைவராக தேசம் முழுக்க உருவெடுத்து வந்துட்டு இருக்காங்க. காங்கிரஸ் பேரி கொடுத்த தலைவர்கள் அவர்களுக்கு கட்டுப்பட்டு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பின் அடிகோலாக நடந்து சென்று கொண்டிருக்காங்க. அதனால் எந்த சூழ்நிலையிலையும் இயக்கம் 2ஆக பிரிவதற்கோ வேறு ஒரு பேச்சுக்கு இடமோ கொடுக்க மாட்டாங்க என்பது உறுதியான நம்பிக்கை. அப்படிப்பட்ட சூழ்நிலை இங்கே இல்லவே இல்லை. ஓகே, ஏன்னா இது ஒரு சைடு இருந்தப்போ அண்மையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களோட பிறந்த நாள் வந்துச்சு. அவங்க வந்து ட்வீட்லாம் போட்டுக்கிட்டாங்க. இதில் வந்து சகோதரர்னு குறிப்பிடலை, முதல்வரும் பதிலுக்கு தேங்க்ஸ் சொன்னப்போ சகோதரர்னு குறிப்பிட்டு இதில் ஒரு சர்ச்சையை கிளப்பி விட்டாங்களே சார். அவங்க சகோதர உணர்வோடு தான் இருக்காங்க. தலைவர் ஒருவேளை பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்கவில்லை என்றால் தெரிவிக்கவில்லை என்பதில் ஒரு கேள்வி இருக்கு. அது நியாயம் இருக்கு, விமர்சனத்துக்கு நியாயம் இருக்கு. அதுலயும் ஒரு விமர்சனம் வந்துச்சு. என்னன்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து மதியானம் தான் ட்வீட் போட்டாருன்னு காலையில இருந்து இதை பேச ஆரம்பிச்சாங்க. இது வந்து அவர்கள் சகோதரர்கள் அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்தை
உள்ளன்போடு அவர் வாழ்த்தியிருக்கிறார். அதுக்கு நேரம் அல்லது வாழ்த்தியதனுடைய தன்மை எல்லாம் பார்க்க வேண்டிய தேவையில்லை. இருவரும் சகோதரத்துவத்தோடு தான் இருக்காங்க. அதை விட பெரிய ஒரு உறவு என்னென்னா, ஒரு மதசார்பின்மையை நிலைநாட்ட, தமிழக மக்களுடைய ஜனங்களுடைய உரிமைகளை பெற்றுக் கொடுக்க, ஒரு நியாயமான அரசியலமைப்பு சட்டத்தை மதிக்கின்ற ஒரு அமைப்பு, ஒரு ஆட்சி இங்கே வரணும்னு உள்ளதில் இருவரும் ஒத்த சிந்தனையாக இருக்காங்க. அது அவங்கள இன்னும் வலிமையான ஒரு சகோதரர்களாக நிலைநிறுத்தி இருக்கு. அதுக்காக கடுமையாக பாடுபடுவார்கள். வேறு எந்த வேற்று சிந்தனைக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க. பிறர் ஆசைப்படுவது ஒருபோதும் நடக்காது என்பது என்னுடைய கருத்து. சார், பல பேர் சொல்றாங்க காங்கிரஸ் தலைமையே தாவேக்காவோட தான் கூட்டணி வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறதா அவர் சொல்றாங்களே சார், அது உண்மையா சார்? அது எப்பவுமே எங்கள் இயக்கம் சித்தாந்தத்தின் அடிப்படையில் கட்டப்பட்ட இயக்கம். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு கொள்கை சார்ந்த கூட்டணியில் இருக்கிறோம். இதை தாண்டி ஒரு இயக்கங்களோடு கூட்டணி சேரலாமா சேரக்கூடாதா என்பது நினைப்பதெல்லாம் அது இயல்பு தான். ஆனால் இப்போ என்ன தேவை, யாரோடு கூட்டணி அமைத்தால் வலிமையாக இருக்கும், தேர்தலில் எப்படி வெற்றி கொள்வது, தமிழக மக்களுக்கு உரிமைகளை பெற்றுக் கொடுப்பதற்கான ஆட்சியை எப்படி வடிவமைப்பது, இதை பற்றி மட்டும்தான் சிந்தனையே தவிர, எத்தனையோ இயக்கங்கள் இருக்கு. எல்லா இயக்கங்கள்ட்டையும் கூட்டணி அமைக்கணும்னு ஆசைப்படுவது காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய வாடிக்கை அல்ல. ஒரு சித்தாந்த ரீதியாக எப்பொழுதுமே சித்தாந்த ரீதியாக தான் ஒரு கூட்டணி அமையும். அந்த கூட்டணி தான் வச்சிருக்கிறாங்க. அதனால இன்னபிற கட்சிகளோடு இப்போ கூட்டணி அமைக்க தேடுவதோ ஆசைப்படுவதோ கிடையாது. ஆசை என்பது அந்த இயக்கத்துக்கு இருக்காது. கண்டிப்பா காங்கிரஸ் தரப்புல இருந்து எங்களுக்கு குறைஞ்சது 40-45 தொகுதி வேணும்ன்றீங்க. அது தாவேகா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்களே, அப்புறம் அப்போ கூட எதுக்கு அந்த ஹெசிடேஷன் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? தாவேகா என்ற இயக்கம் புதிதாக துவங்கப்பட்ட இயக்கம். அவர்கள் இதுவரைக்கும் பாசிச சக்திகளுக்கு எதிராக, இன்றைக்கு ஆளக்கூடிய பிஜேபிக்கு எதிராக வலிமையான கருத்துக்களை எடுத்து வைத்தார்களா என்றால் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. கொள்கை எதிரின்றாங்களே. கொள்கை எதிரின்னு சொன்னா போதாது. நீங்க செய்திருக்காங்களா, அதனுடைய நடைமுறையில் இதாக இருக்கா, போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்களா? நீங்க திருப்பரங்குன்றம் விவகாரத்துல தாவேகாவினுடைய நிலைப்பாடு என்ன, கருத்து சொல்லப்படலை, போராட்டங்கள் முன்னெடுக்கப்படலை. நாடாளுமன்றத்துல மசோதா உங்களுக்கு பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த பட்ஜெட் தாக்கலை பற்றி எந்த விவாதங்களும் ஏற்படுத்தப்படலை. அதனுடைய மக்களுக்கு எதிரான சரத்துக்கள் இருந்த போதிலும் அதை எதிர்த்து குரல் கொடுக்கவோ போராட்ட களத்துக்கு வரவோ இல்லை. இப்படி அடிக்கிட்டே போகலாம். நீங்க ஜனநாயகன் படம் அவருடைய சொந்த படமாக இருந்தாலும் அந்த படத்தை வெளியிடுவதற்கு தடை விதிச்சிருக்காங்க. தடை விதிக்கப்பட்ட அந்த படத்துக்கு இந்த அநீதி நடந்திருக்கு. ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு செயலில் மத்திய அரசு ஈடுபடுது. அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். அதனுடைய அமைச்சரவை அதனுடைய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய முருகன், எல் முருகன் தமிழகத்தை சேர்ந்தவர் தான். அவரை கண்டிச்சு இதுவரை ஒரு வார்த்தை விட்டாங்களா? இல்ல அவர்கிட்ட கோரிக்கை தான் வச்சாங்களா? எங்களுடைய திரைப்படத்தை வெளியிடுவதற்கு நீங்கள் அனுமதி தரணும், இல்லை என்றால் நாங்கள் அடுத்த நிலைக்கு எங்களுடைய போராட்டங்களை முன்னெடுப்போம், இது ஜனநாயகத்துக்கு எதிராக ஏதாவது ஒரு வார்த்தை பேசினாங்களா? ராகுல் காந்தி அவர்கள் இவருக்கு ஆதரவா பேசியிருக்காரு. ராகுல் காந்தி அவர்கள் இவருக்கு மட்டும் இல்ல, இந்திய மக்கள் எவருக்கு அநீதி நடக்கிறோ உடனடியாக குரல் கொடுப்பார். அது ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய தலைவர், அரசியல் தலைவர். இவர் இன்னும் அந்த இடத்தை அடையவில்லையோ, இல்லை ஏன் தயங்குகிறார் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. அதனால நாங்கள் எப்போதுமே மக்களுக்கான இயக்கமாக இயங்குறோம். மக்களுக்கு எப்பெல்லாம் அநீதி நடக்குதோ, அநியாயம் நடக்குதோ உடனே தட்டி கேட்கிற இயக்கமாக, போராட்ட களத்திற்கு வரக்கூடிய இயக்கமாக, அவைகளை தடுக்கும் இயக்கமாக காங்கிரஸ் பேருக்கு செயல்பட்டு கொண்டிருக்கு. அதனால இன்றைக்கு அதுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையா ஒரு கூட்டணியா இருக்கு. சித்தாந்தத்திலையும் வலிமையா இருக்கிறோம், களத்திலையும் வலிமையா இருக்கிறோம். அதனால இன்னொரு இயக்கங்களோடு கூட்டணி சேர நினைப்பது என்னை பொறுத்தவரைக்கும் அது ஒரு கேலி கூத்தாக மாறிவிடும். அதே தான் சொல்றேன் சார், நீங்க கேலி கூத்துன்னு சொல்றீங்க. ஆனா காங்கிரஸ் கட்சியில தானே சார் பல பேர் தாவேகா கூட இணையலாம் அப்படின்ற மாதிரி அந்த ஐடியாலே இருக்காங்க. குறிப்பா நான் சொல்லணும்னா பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள்ன்ற மாதிரி நான் சொல்றேன். அதான் சொன்னேன், தலைவர்கள், அதாவது இந்த இயக்கத்தின்பால் முழுமையாக தன்னை கரைத்து கொண்ட தலைவர்கள் எதை உணர்கிறார்கள்? அது சித்தாந்தத்தை தான் உணர்வாங்க. சித்தாந்த வழியில் தான். ஒரு திரைப்பட கவர்ச்சியோ இன்னொரு கவர்ச்சிக்கு பின்னாலோ எல்லாம் போக மாட்டாங்க. எங்களுடைய தலைவர்கள், சித்தாந்த தலைவர்கள், காங்கிரஸ் பேருக்கு முக்கிய தலைவர்கள், இந்த இயக்கம் மதசார்பின்மைக்கு எதிராக யார் நம்மோடு துணை நிற்கிறார்களோ, வலிமையாக நிற்கிறாரோ அவர்களோடு கூட்டணி. அதில் நாங்கள் உறுதியாக இருக்கோம். அதை செவ்வனி நடத்திட்டு தான் இருக்காங்க. நீங்க கொள்கை கூட்டணின்னு சொல்றீங்க. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இவர் ஒரு சந்தர்ப்பவாதி. செல்வ பெருந்தகை அவர்கள் முன்னாடி பல கட்சியில இருக்காரு, இப்போ காங்கிரஸ் கட்சியில இருக்காரு. அதனால திமுகவுக்கும் ஆதரவா நாளைக்கு பேசுவார், நாளைக்கு திமுகவுக்கும் போவார் அப்படின்ற ஒரு விமர்சனத்தை வச்சிருக்காரு சார். அதாவது செல்லூர் ராஜு எல்லாம் உங்களுக்கு தெரியாத, அவர் ஏற்கனவே விமர்சன தலைவர் தான். அவர் ஒரு ஏடிஎம்கே தலைவர்னு சொல்ல முடியாது. அவரெல்லாம் விமர்சன தலைவர் தான். அவர் என்ன பேசுறாரு, எதை படிச்சுட்டு பேசுறாருன்னே அவருக்கு தெரியாது. ஒரு தலைவன் ஒரு கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அந்த கொள்கையின்பால் வழிநடக்கிறாருன்னா அதுக்கப்புறம் அவருக்கு மேலே சேட்டை பூசுறது அது ஒரு அரசியல் நாகரிகமற்ற செயல். இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். எத்தனையோ தலைவர்கள் தன்னுடைய துவக்கக்கால அரசியலை முன்னெடுத்து அரசியல் பயணம் செய்வாங்க. ஒருவேளை அதை விட ஜனநாயகத்துக்கு உகந்த இயக்கம் இதுதான். எத்தனையோ தலைவர்கள். நீங்கள் புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் எங்கேருந்து வந்தார்?
முதல்ல அவர் காங்கிரஸ் இயக்கத்தினுடைய வழியா தான் நடந்து வந்தார். அடுத்து திமுக, அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு அவர் சென்றாரு. திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்துட்டு இதை விட சிறப்பா என்னால் செய்ய முடியும் ஒரு இயக்கத்தை கட்டியமைப்போம்னு சொல்லி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினாரு. அந்த இயக்கத்துல இருந்துட்டு அந்த இயக்கத்தினுடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர் தன்னுடைய தலைவரை கேள்வி கேட்பாரா? எம்ஜிஆர் எப்படி வந்தார்னு சொல்லுவாரா? அவங்களுக்கு அதெல்லாம் பேச தகுதியே தகுதி இல்லை என்பதை விட அரசியல் புரிதல் இல்லை என்று சொல்லு. நான் அவரை தகுதியை குறைத்து நான் மதிப்பிட விரும்பல. அவருக்கு அதுக்கான அரசியல் புரிதல் இல்லை, வரலாறு அவருக்கு தெரியாது. அவர் யாரையாவது கேலி செய்வதற்காக ஒரு விமர்சன தலைவராக தான் நான் அவரை பார்க்கிறேன் தவிர அவர் எப்போதுமே எது பேசினாலும் விமர்சனத்தில் மாட்டிக்கிடுவார். அவருடைய கருத்து ஒரு ஆழமான கருத்தாக இருக்க வாய்ப்பில்லை. நிறைவா ஒரு கேள்வி சார். அண்மையில் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாடு வந்துட்டு போயிருந்தார், திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போயிருந்தாரு. ஸோ அவருடைய அந்த வருகை தமிழ்நாட்டில் எந்த வகையான தாக்கம் ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? பிரதமர் மோடிக்கு நோக்கம் என்ன? தமிழக மக்கள் இணக்கமாக இருக்கிறார்கள், ஜாதி பிழைப்போடு இருக்கிறார்கள், ஜாதிய பிரிவினைவாதத்தோட இல்லை, மத பிரிவினைவாதத்தை அவர்கள்ட்ட நம்ம செலுத்த முடியல. இதை மக்களை மதவாதத்திற்கு ஒரு உகந்த மக்களாக ஒரு RSS கொள்கையினுடைய மக்களாக அழைச்சிட்டு போகலான்னு நினைக்கிறார். அது இதுவரைக்கும் நடக்கல. பல முறை குட்டிக்கரணம் அடிக்கிறாரு. ஒவ்வொரு முறையும் டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்கு குட்டிக்கரணம் அடிக்கிறாரு. ஆனா அவரால் இங்க ஒன்றும் சோபிக்க முடியல. ஆனால் அவருடைய அதிகாரத்தை அதிகமாக துஷ்பிரயோகம் செய்கிறாரு. பல பொய் சாலங்களை இங்க நடத்தி பார்க்கிறாரு, டிராமா பண்றாரு. எத்தனையோ பொய் வாக்குறுதிகளை கொடுத்தாரு, எதையுமே இதுவரை நடைமுறைப்படுத்தல. தமிழக மக்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். இவர்கள் தமிழுக்கு எதிரானவர்கள், தமிழ் மக்களுக்கு எதிரானவர்கள், இந்த மக்களுடைய இணக்கத்துக்கு எதிரானவர்களுக்கு ஒரு பிரிவினைவாத சக்தி, பொய்யர்கள் என்பதை மக்கள் தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால எத்தனை குட்டிக்கரணம் அடித்தாலும் நரேந்திர மோடியுடைய இந்த ஜாலங்கள் இங்கே எடுபட போறது. பதிலுக்கு பாஜகவினர் தான் என்ன சொல்றாங்கன்னா, தமிழினத்துக்கே ஒரு துரோகம் விளைவித்த கட்சினா அது காங்கிரஸ் பேர் இயக்கம் தான் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. நீங்க தலைவர் காமராஜ் அவர்களை நினைத்து பார்க்கணும். இன்னைக்கு தமிழ் மக்களுக்காக எத்தனை திட்டங்களை தந்து அந்த திட்டத்தினுடைய மேலதான் நம்ம இந்த கட்டிடம் கட்டிட்டு இருக்கிறோம். எனக்கு விவசாய புரட்சி ஏற்பட்டிருக்குன்னா தலைவர் காமராஜருடைய அடிப்படைதான். ஏன்னா வார்த்தை அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, கச்சத்தீவை தார பார்த்துட்டாங்க, இலங்கை இனப்படுகொலைக்கு இவங்க தான் காரணம் அப்படின்ற மாதிரி அந்த குற்றச்சாட்டு. கச்சத்தீவு விஷயத்துல இவங்களுக்கு ஒரு புரிதலே கிடையாது. இவங்க படிக்கணும். வாஜ்பாய்னு சொல்லக்கூடிய இவங்க மிகப்பெரிய நிலப்பரப்ப, எண்ணெய் வளம் மிகுந்த நிலப்பரப்ப, கரிம வளங்கள் நிறைந்த நிலப்பரப்ப யார் பெற்றுக்கொண்டு வந்தா? கச்சத்தீவு வெறும் 250க்கு குறைவான ஏக்கர் நிலம்தான். அந்த நிலம் கொடுக்கப்பட்டதற்கு நாம் பெற்றுக்கொண்டது என்ன? ஏன் கொடுத்தோம்? இரு நாட்டுகளான உணர்வு என்ன? இதை பற்றிலாம் அவங்க நிறைய படிக்கணும். அதுல நிறைய பெரிய விஷயங்கள் இருக்கு. இவங்களுக்கு தெரியாத விஷயங்களை அவங்க படிச்சுட்டு இருக்காங்க, பேசிட்டு இருக்காங்க. விமர்சனத்துக்காக பேசுவது. நீங்க இலங்கை தமிழர் பிரச்சனையில இலங்கை தமிழர்களுக்கு காங்கிரஸ் பேர் இயக்கம் செய்தோட யாரு அதிகமா செய்தா? தலைவர் ராஜீவ்காந்தி அவர்கள் எத்தனை முறை அவரை கூப்பிட்டு பேசினாரு. பிரபாகரன் அவர்களை கூப்பிட்டு என்ன பேசினாரு? உங்களுக்கான அடிப்படை உரிமைகளை பெற்று தரோம். 13ஆம் சட்ட திருத்தத்தை தந்து அங்க வாக்களிக்கிற உரிமை யார் தந்தா? எழுத்துரிமை யார் தந்தா? சொத்து வாங்குறதுக்கான உரிமை யார் தந்தா? இந்த மக்கள் தேர்தலில் போட்டியிடுவதற்கான உரிமை யார் கொடுத்தா? இந்த அத்தனை உரிமைகளையும், அடிப்படை உரிமைகள் அத்தனையும் பெற்றுக் கொடுத்தவர் தலைவர் ராஜீவ்காந்தி. அதுக்குதான் ஒரு சிங்களர் சிப்பாய் அவரை துப்பாக்கியால் அடிச்சான். அவரையும் மன்னிச்சுட்டு தான் வந்தாரு. நீங்க ராஜீவ்காந்தி, இந்திரா காந்தி அவர்கள் எல்லாம் செய்த நல்ல விஷயங்களை இவங்க பட்டியலிட்டா இதெல்லாம் பேச முடியாது. இந்திரா காந்தி அவர்கள் தமிழகத்தினுடைய ஊட்டி வெல்லிங்டன்ல போர் பயிற்சி கொடுத்தாங்க இதே பிரபாகரனுக்காக. தமிழ் மக்கள் அங்க சந்தோஷமா வாழணும்னு அந்த போர் பயிற்சி கொடுக்கப்பட்டது. அவர்களுக்கு ஆயுதம் வழங்கினோம். எத்தனையோ விஷயங்களை நம்ம சொல்லி அடிக்கிட்டு போக முடியும். இலங்கையினுடைய போருக்கு பிறகு புறணமைப்பிற்காக மருத்துவமனைகள் கட்டி கொடுத்தது யாரு? மாணவர்களுக்கு சைக்கிள் கொடுத்தது யாரு? இருப்பு பாதைகள் அமைச்சு கொடுத்தது யாரு? காங்கிரஸ் பேர் இயக்கம். இதெல்லாம் தெரியாம பொதுவா ஏதோ பேசுறாங்க. வாய்க்கு வந்தபடி பேசுறது பொய் தானே. அவங்களுக்கு தெரியாதுன்னு பேசுவாங்க, பொய்யாவும் பேசுவாங்க. ஆனா இந்த விமர்சனத்துக்கு எல்லாம் காங்கிரஸ் பேர் இயக்கம் ஏன் பதிலடி கொடுக்க மாட்டேன்ற கேள்வி வருது இல்ல? சில நேரங்கள்ல தகுதியானவர்களுக்கு பேச்சுக்கு பதில் கொடுத்தா சிறப்பா இருக்கும். மக்கள்கிட்ட குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சில கலவரக்காரர்களுடைய பேச்சுக்கெல்லாம் நம்ம பதில் கொடுத்துட்டே இருந்தா ஒரு சுமூகமான நிலையிலிருந்து அது கடந்து போகும். அதனால சில நேரம் வரும்போது இவர்களுக்கான பதில் கொடுக்கப்படும். அது எந்த தலைவர் பேசுகிறாரோ அதை பொறுத்து எங்களுடைய பதில் அமையும். நரேந்திர மோடி சொன்னா அது நாங்கள் காட்டமான பதிலை சொல்லுவோம். இங்க இருக்கக்கூடிய சில எங்கிருந்து வராங்க அவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் கேட்டா நம்ம சரியான பதில் சொல்லிட முடியாது. அந்த மாதிரி நம்ம ஏற்கனவே கேட்டிருந்த அந்த திமுக காங்கிரஸ் இடையே அந்த கூட்டணி தொடர்பான உறவு எப்படி இருக்குன்னு சொல்லியிருந்த போது அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க, இந்த கூட்டணிக்குள்ள தான் ஒரு குழப்பம் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி. இனிமேல் இந்த குழப்பம் இருக்குமா, முடிஞ்சிருமா சார் இதுக்கப்புறம்? சார், இந்த கூட்டணி குழப்பம் என்டிஏல தான் குழப்பம். இங்க எப்படி பண்ணா ஒரு திருவிழா மாதிரி ஜாலியா பங்காளிகள் பேசுறதும் வாரதும் ஒரு கருத்து மாதிரி சொல்றதும் இதெல்லாம் இயல்பா நடந்துட்டு இருக்கு. ஆனா நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மயான அமைதியோடு தன்னுடைய இடங்களை, பாரதிய ஜனதா கொடுக்கக்கூடிய இடங்களை சொல்ல முடியாமல் மதுரையில் நடந்த மாநாட்டுல பிரதமர் மோடி அவர்கள் இங்க கலந்துக்கிறாரு. என்ன நடக்கு? தன்னுடைய கொள்கை தலைவருடைய படங்களை அங்கே பதிய வைக்க முடியல.
அண்ணா படம் பதிவு வைக்க முடியல, பெரியார் படம் பதிவு வைக்க முடியல. இது தமிழ் மண். ஆனா RSS சிந்தனைப்படி RSS என்ன நினைக்கிறோம் அதான் செயல்படுத்த முடியுது. ஏன் பெரியாருக்கு மேல உங்களுக்கு கோவம்? திருவள்ளூருக்கு அந்த காவிய உடைய போட்டு போஸ்ட்லாம் வர பண்ணார் எடப்பாடி பழனிசாமி சமீபத்துல. ஆமா, அதை விட இவரு பெரியாருக்கு மேல அவர்களுக்கு என்ன கோபம்? மூட நம்பிக்கைகளை களைந்தார், பெண்ணுரிமை பற்றி பேசினார், இதானே கோபம். தீண்டாமைக்கு எதிராக குரல் கொடுத்தார், இதானே கோபம். இது RSS அதையெல்லாம் ஏற்குது, இவர் ஏற்றுக்கொள்ளல. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அண்ணாவை அப்படி அவங்க ஏற்றுக்கொள்வாங்க? நாளைக்கு அவங்க photo எடுப்பாங்களா? நாளைக்கு அவங்க போட்டோவை எடுத்துருவாங்கன்றீங்களா? எடுத்துட்டாங்கல்ல. நீங்க அண்ணா போட்டோ இல்ல, பெரியார் போட்டோ இல்ல, அப்ப தத்துவ தலைவர்களுடைய போட்டோவை வைக்க முடியாத அளவுக்கு ஒரு கூட்டணியா? RSS ஓட பாஜக கிளை அணியாவே ஆயிருச்சுன்றீங்களா? ஆமா, நீங்க பாரதிய ஜனதாவினுடைய, நான் என்ன பொறுத்தவரைக்கும் அதிமுக இப்ப எப்படி ஆயிட்டுனா கிளை அணின்னு கூட சொல்ல முடியாது. பாரதிய ஜனதாவினுடைய இருக்கைக்கு கீழ் இருக்கிற ஒரு அமைப்பாக மாறிடுச்சு. அது வந்து இனி அதிமுகவாக இருக்காது. ஏன்னா அதிமுக அவங்க முடிந்த வரைக்கும் பிளவுபடுத்தியாச்சு, அதை சிதைச்சாச்சு. இனி அதை வந்து அவங்க அது என்ன விழுங்கிடுவாங்க. அதுக்கு மேல பேச்சுக்கிறேன். நீங்க எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு டெல்லிக்கு போயிட்டு என்ன பத்திரிகையாளர் சந்திப்பை பாக்குறோம், அவருக்கு முகம் வாடி இருக்கு, அவரால் பதில் சொல்ல முடியல, பத்திரிகையாளர் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம ஓடி போறாரு. இல்ல எத்தனை சீட் அமித்ஷா கேட்டாரோ யாருக்கு தெரியும். அமித்ஷா சீட்டு மட்டும் தான் கேட்டாரா, வேற என்ன கேட்டாருன்னு தெரியாது. நீங்க மதுரைக்கு வந்து பிரதமர் ஏதாவது சொன்னாரா? என்டிஏ கூட்டணி தலைமையில, என்டிஏ தலைமையில தான் ஆட்சின்னு சொல்றாரு. இவ்வளவு பிரச்சனைகள் ஓடுது, மக்கள் வந்து அதிமுக மேல் நம்பிக்கை வச்சிருக்காங்க. அந்த கூட்டணியில பாஜக உள்ள வந்துகிட்டு அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை சிஎம் வேட்பாளராக அவர் சொல்லவே இல்லை. தமிழகத்துல வந்து என்டிஏ கூட்டணியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்லவே இல்லை. அவரை சொல்றாரு என்டிஏ தலைமையில் கூட்டணி. அவர் முதலமைச்சர் யார் என்பது அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. எடப்பாடி நினைச்சா முதலமைச்சர் ஆக முடியாது. ஒருவேளை எனக்கு தெரிஞ்சு கொடைநாடு கொலை வழக்கில் எடப்பாடி உள்ளே செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. எடப்பாடிக்கு சிறையும் இது பாரதிய ஜனதாவினுடைய ஒருவர் முதலமைச்சர் ஆகுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. அவங்களோட கால்குலேஷன் அப்படிதான். அதான் கால்குலேஷன். நீங்க வந்த பிறகு கொலை வழக்குல அவரை உள்ள வைப்பாங்க, ஆட்டோமேட்டிக்கா பாரதிய ஜனதாவுடைய ஒரு வேட்பாளர் நிறுத்தி முதலமைச்சர் வேட்பாளர் சொல்ல போறாங்க. இந்த தமிழக மக்களுடைய நிலை தான் ஐயோ கேடு. தமிழ்நாடு மக்கள் வந்து இதெல்லாம் நன்கு புரிஞ்சுதான் வச்சிருக்காங்க. தமிழ்நாடு மக்கள் ரொம்பவே புரிஞ்சிருக்காங்க. அதனால எடப்பாடி நினைக்கிறது நடக்காது, மோடி நினைக்கிறது நடக்காது. எடப்பாடி சிறைக்கு சென்றாலும் பரவாயில்லை, இந்த மக்களை காப்பதற்காக, தமிழ் மண்ணை காப்பதற்காக மக்கள் ஒருபோதும் அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டாங்க. எடப்பாடி அச்சத்துல இருக்கிறாரு. தேர்தலுக்கு முன்ன சிறைக்கு போயிட்டா இன்னும் அவமானம் நினைக்கிறாரு. இவ்வளவுதான். தவிர அவரை பாதுகாப்பதற்காக இன்றைக்கு அவருடைய இயக்கத்தை, தமிழ் மக்கள் நம்பின இயக்கத்தை கொண்டு அடகு வச்சிருக்கிறார். நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றி.